செடிக்கு தண்ணி விடுவீங்கன்னா தண்ணி விடாதாலும் சிக்கணும். அது சொல்லியே கொடுத்துரு. என்னவா அவன் தொடர்ந்து அன்னைக்கு அவ்வளவுதான். ஒவ்வொரு செடியும் தன்னுடைய குழந்தையாக தேடி பாதுகாத்தா. அஸ்தனா மரம் நவகிர கோட்டை இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அது கல்லா இருக்கின்ற இடம் ஒரு செடி வராதுன்னு சொன்னாங்க. என்னுடைய குருநாதருக்கு ஒண்ணு முடியாதுன்னு மட்டும் அவர் சொல்ல முடியும். எதுவுமே முடியாதுன்னு மட்டும் அவர் இன்ன வரைக்கும் வாயில வந்த வார்த்தை வராத வார்த்தை முடியாது. அந்த அளவுக்கு தன்னை மேம்படுத்தி திறப்படுத்தி விலகாமப்படுத்திக் கொண்டவர் அன்றைய மகானுடைய குருவர். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சிருக்குதுன்னா அபிஷேக பூஜை முடிச்சு அலங்காரம். இந்த அலங்கார பூஜையில் அம்மா கூட போறேன்னு சொன்னாங்க. சாமி ஒரு பாட்டு பாருங்க நீ பார்க்கணும்னு ஒரு ஆசை தான். ஆனால் இங்கே உட்கார மாட்டு நீ வந்தவங்களை பார்க்கறதுக்கு முடியல. இருந்தாலும் தாய் சொன்னதுக்காக நான் வர்றேன். வந்தது கூட நல்லதா போச்சு. இல்லைன்னா இவங்க 2 பாட்டு பாடிட்டு இவங்க கிளம்பியிருப்பாங்க. அப்படி இவங்க கிளம்பியிருப்பாங்க. நம்ம என்ன பண்றது தெரியாம அங்கே ஓடி இங்கே ஓடி உள்ளத்துக்கு போய் அப்படியே போய் பொங்க செஞ்சுக்கான போய் நெருப்பு கட்டு படாத பாட்டு. அதனால எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் தாய்மார்கள் துணி எடுத்துட்டு மயக்கம் வந்தாலே வரும். எல்லாம் உட்கார விட்டாரு. ஆனால் இப்படி நீ சொல்வதெல்லாம் அன்னை பராசக்தி திருநாமம். இந்த மடம் ஏன் இந்த அளவுக்கு ஆட்சின்னு கேட்டா கூட அதுக்கு 4 நாள் தான். ஒன்று அன்னை பராசக்தி கொடுத்து வந்துடும் போட்டாங்கிற பகவதி முகன் எல்லாம் நிறைவாக இருக்கும். சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் நிறைவாக இருக்கும் சொல்லி பாருங்க. தினமும் காலையில் எழுந்திருச்சு எங்களுடைய மனங்கள் எல்லாம் நிறைவாகட்டும், எங்கள் குணங்கள் எல்லாம் நிறைவாகட்டும், எங்கள் வீடு வாசல்கள் எல்லாம் நிறைவாகட்டும், நாங்கள் செய்கின்ற தொழில்கள் எல்லாம் நிறைவாகட்டும் சொல்லி பாருங்க. அந்த வார்த்தையே எந்த அளவுக்கு இருக்கு. நம்ம அதை சொல்றது கேளுங்க. இந்த வார்த்தை வீட்டிலே நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு திட்டத்துக்கு உடனே வாய்ப்பு. நம்ம குழந்தைகள் கற்று பண்ணிக்கலாம். உடனே அந்த இது அது இது சனி அது எல்லாத்துக்கும் திட்டம். ஆனால் நல்ல வார்த்தையை பேசுவதற்கு நமக்கு நாட்டில் சரஸ்வதி அனுக்கிறார்கள் மீற முடியாது. சொல்லுங்க. ஓம் கம் கணபதி ஓம் கம் கணபதி ஓம் கம் கணபதி. மைக் மைக். ஓம் கம் கணபதி 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 ஓம் கம் கணபதி
முதலாம் ஆண்டு குண்டம் திருவிழா 44வது ஆண்டு நடக்கும் பொழுது கதவை சாத்திட்டு அழுது எத்தனையோ நேரம் அழுது. ஏனென்று சொன்னால் என்னை வழி நடத்தி அப்படி நான் 10 மணி ஆனாலும் மரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் குருநாதர் தூங்குவேன். எங்கே வந்துட்டுக்கிறேன் ஃபோன் எடுக்க முடிச்சு டிரைவருக்கு எடுத்துருவேன். வந்து சாப்பிட்டாச்சா என்ன ஏது இதையும் கேட்டு வழி நடத்தி இங்கே போவோம், நீங்கள் இறப்பாரு இதை பண்ணி இதையும் காட்டினவர் விழா நடக்கும்போது அதை பார்த்து இதை பார்த்து சொல்லி கொடுத்தாரு. நம்ம இந்த 44வது முதல் குண்டம் திருவிழா எப்படி நடத்துறதுன்னு பயந்தது, நடுங்கியது, என்ன பண்ண போகிறோம், யாருக்கு கேட்க போகிறோம், ரொம்ப ஒரு விதமான பதட்டம். அப்புறம் ஒரே நொடி கொடுக்கிற தீயினால் பூசாலும் சிற்பையோடு இருப்பாங்க. என்றைக்கு நான் ஒரு குரு கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும். எப்படி ஒரு குரு மட்டும் கிடைச்சிட்டா எல்லாருமே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத்தனையும் அந்த அளவுக்கு நாம் தேட வேண்டும், ஓட வேண்டும். அவர் தேடி அவர் எத்தனை தேடி ஒரு குரு கண்ணோடு அவர் எத்தனை தேடி பண்ணாருன்னா நம்ம எத்தனை பேர் இங்கே பண்ண முடியுமா? அது மாதிரி எங்களுக்கு வந்து அந்த பயம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு விதமான பயம் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்து எல்லாமே 18 முடிச்சு. கரெக்டாக 18 ஆண்டுகளாக இந்த விழாவில் வந்து டிவி ஏற்கிற மாதிரி ஒரு 5 வருஷம் சாமியாரெல்லாம் கூட்டணி இறந்துருக்கு. அதுக்கப்புறம் கல்லூரி வந்ததுக்கப்புறம் இறக்க முடியாது. 18 வருஷம் அந்த டிவி நடக்கிற வரைக்கும் முடிச்சு அதுக்கப்புறம் மாறிடுச்சு. 18க்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் 18 சித்தர்கள் மிகப்பெரிய நானே. ஐயப்ப சாமி எத்தனை படிக்கிறது? மெய்யெழுத்து. மகாபாரத போர் நடந்த நாட்கள் அது அத்தியாயம் இருக்கு. எத்தனை அத்தியாயம் இருக்கு? 18. அதே அந்த 18 கணக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கும். அந்த சக்தியை நம்முடைய சாலை சித்தராக இருந்தே நிற்கிறது. அந்த சித்தரை சொல்ற 18 சித்தர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சித்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள். இது பல முறை சாமிகள் அருள்வாக்கை சொல்லும் பொழுது இங்கு 2 சித்தர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் ஒரு பக்கம் போய்ப்பார். அப்ப இந்த சித்தர் தேவைப்படுகிறது. கண்டிப்பா சித்தர் வந்துடுவார். என்னமா அருள்வாக்கு அம்மா சொல்லிட்டு 2 சித்தர் இருக்காங்க. அந்த சித்தர்னால அந்த மன வித்தியாசத்தை இருக்குது. ஒரு சித்தர் திடீர்னு இன்னொரு பக்கம் அவர் கை போயிட்டார். இப்படி அகற்றி இருக்கு பொறியியல் மலையிலிருந்து போற மாதிரி தென்கையாயத்துக்கு வந்த மாதிரி ஒரு சித்தர் கலைக்கு வந்த மாதிரி இன்னொரு சித்தர் ரெடியா இருக்கிறாரு. அவர் வந்துருவாரு. அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதுன்னு சொன்னார். எங்களுக்கு அன்னைக்கெல்லாம் அவர் புறப்படுது. அப்புறம்தான் புரிச்சு எனக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடப்பதை கண்டுதான் நீக்க வேண்டியதாக. ஆனால் இன்னைக்கு நடப்பதெல்லாம் நம்ம நினைக்கலாம் அவ்வளவு எல்லாம் வகுக்கப்பட்டது. யாரால் வகுக்கப்பட்டது சொன்னால் இறைவனால் வகுக்கப்பட்டது. ஒரு கோயிலுக்கு நான் கோயிலுக்கு இன்னொரு வச்சாங்க. கல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு சின்ன பள்ளிக்கு இது மாதிரி இருந்துச்சு. மேலை வடிவில் இருந்துச்சு. நான் கோயிலுக்கு இன்னொரு ஆண்டு ஆட்சி 200 ஆண்டு ஆட்சியில் நானாக இருந்துச்சு. இந்த கோவில் மயில் ஆண்டாங்கரையில் அந்த பராசக்தி கவழ்ந்து வந்து சாமியின் திருவள்ளியில் அதை எடுத்து இன்றைக்கு கல்லினால் புள்ளினால் வருடம் கோடி, திருமணால் 100 கோடி, துல்லிய செங்கலால் 300 கோடி, அழியம் கோடைகளாய் ஆலயம் அடாயத்து கல்லினால் கட்டி வைத்தார் கையில் தகராறுதான். அந்த அளவுக்கு பராசக்தியுடைய திருவருளால் குருநாதருடைய திருவருளோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு வருகின்ற வருகை வந்திருந்தாலும் சரி, வர முடியாமல் இருந்தாலும் சரி, இது நடைபெறுகிற வழிபாடு கூட உலக சேமத்திற்காக ஒவ்வொரு நாளும் வழிபாடு நடைபெறும். அந்த வகையில் நம்முடைய காமாட்சிபுரம் பகுதிவாழ் மக்கள் நம்முடைய சாமிகளுக்கு கொடுத்த இந்த பெயர், இந்த ஊர் விலங்கு பேர் விலங்கு, பேர் விலங்கு ஊர் விலங்கு என்று சொல்வதற்காக மிக அற்புதமான முறையில் இந்த காமாட்சி கிராமத்தில்
சக்தி பீடம் எங்கெங்கேயோ எழுதிருக்கு. மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசி விசாலாட்சி, கொல்லூர் மூகாம்பிகை, திரிபுர சுந்தரி, இப்படி ஒவ்வொரு கைகாலின் பகுதியெல்லாம் இன்றைக்கு நம்ம கிராமத்தில் அதை பார்க்கணும்னா நம்ம வடநாட்டுக்கு ஒன்றா ட்ரெயினில் போனால் 4 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், ஃப்ளைட்டில் போனால் 5 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்ம எல்லாம் கிராமத்தில் நடந்து வந்தால் பார்த்தது நம்ம. ஆனால் நல்லா கேட்குறீங்க, நடந்து வந்தால் பார்த்தெல்லாம் நடக்க கூட விடாது. நம்ம சாதாரண தெரியுமா, இந்த அங்காள பரமேஸ்வரி இருக்கிறேன் வரோன்னு நினைக்கிறா வர வைக்க முடியாது. இங்கே வரோன்னு நினைச்சோம்னா உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு தினமும் நாம் காலையில் பூஜை பண்ணாலும் வெளியிடம் அம்மாவுக்கு பூஜை பண்ணி நினைக்கிறா அவன் நினைச்சா மட்டும் ஏற முடியாது. பூஜை பண்ணிட்டு இங்கே இருந்தாலுமே முடியலன்னா வெளியிருந்தா முடியாது. இங்கே யார் வர வேண்டும், யாரை வைக்க வேண்டும், என்ன பண்ணணும் எல்லாமே இதே பண்ணியிருக்கார், நம்மளால முடியாது. ஆனால் எல்லாமே கடவுளுடைய திருவர்களால் குருவர்களால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாருங்க, இந்த குழந்தைகள்லாம் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 10 வருஷம் ஒரு 10 வயசுல வந்திருந்தால் இன்றைக்கு பல நாடுகளுக்கு சாதனை சென்று பல பேரை கற்றாங்க. எல்லா மனதில் ஒவ்வொரு பையனும் எல்லா வேலையும் தெரியும். கணபதி ஹோமத்திலிருந்து திருமணம் நடத்தி வைக்கிறதுலேருந்து கும்பாசனம் பண்ணுறதுலேருந்து பம்பை அடிக்கிறதுலேருந்து ஆடுறது, பாடுறது, ஓடுறது, மற்றவங்க அடிக்கிறது, அத்தனை கலையும் பசுவாக இருக்கணும், சிங்கமாகவும் இருக்கணும். எல்லாம் பாருங்க, அடிக்கிற வரைக்கும் பசுவாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கோபம் சிங்கமாக மாறும். அந்த மாதிரி குருநாதர் வளர்ச்சிருக்கிற அத்தனை கலை ஆயர்கள் அனுமதிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் கீபோர்டு பாடல்கள் இத்தனையும் அன்னையர்களால் குருவர்களால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் இன்றைக்கு இளையர்களும் குருவர்களும் பாருங்க. நம்ம கோயில் சொன்னால் 45 ஆண்டு காலத்தில் ஒரு நாள் கூட மழை வந்ததே இல்லை. ஆனால் மழை தொடர்ந்து வந்து சூழலாக 5 மணிக்கு பெய்த மழை பார்த்து நாங்கள் பயந்து மேலே பந்தல் போடலாமான்னு பார்த்தோம். என்னமா 5 மணிக்கு வந்து மழையை பார்த்து நாங்கள் பராமரிப்பு குழுவுக்கு கேட்டு டக்குனு சார்பாய் மேலே போட்டு 12 அளவுக்கு தடுத்து மழை. ஆனால் அந்த பராமரிப்பு அது நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். என்னமா இத்தனை மழையிலேயுமே எந்த விதமான குறைகள் இல்லாமல் நிறைவான நடைபெற்று சொன்னால் அது தாரக மந்திரம். என்ன மந்திரம் சொல்லுங்களா? என்ன மந்திரம்? என்ன மந்திரம்? எல்லாம் நிறைவாகட்டும் சொல்லுங்க. அந்த மந்திரத்தில் எல்லாமே அத்தகைய சக்தி துர்க்கையாக, லட்சுமியாக, வாணியாக, அங்காளியாக, பராசக்தி எழுந்தருளி திருசக்தியாக நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய அன்னையுடைய திருவருள் நம்ம எல்லோருக்கும் உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாரும் மனசுல வேண்டா கண்டிப்பாக கிடைக்கும். கரண்ட்டு தொட்டா சாப்பிடு. யாராவது காற்றை கையில் பிடிக்க முடியுமா? நெருப்பை கையில் பிடிக்க முடியுமா? தண்ணியை கையில் பிடிக்க முடியுமா? பூமியை அளக்க முடியுமா? வானத்தை அளக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் எப்படி முடியாதோ இதெல்லாம் முடியாது. என்னமா மனிதனாக இருக்க முடியாது. ஆனால் கடவுளை நாம் காண முடியும், கடவுளை நாம் அடைய முடியும். கடவுள் நாம் சொல்றதை கேட்பார். ஏன்னா திருவாரூர் வந்துச்சுன்னா மாயக்காசர் தான் சொன்னார், அவர் தான் எழுதினார். அப்போ கடவுளையே கட்டி போட வச்சு எழுதி வச்சிருக்கிறார் நம்ம மாணிக்கவாசர். எங்க இருக்கிறார்? திருவாரூரில் பிறந்தவர். அவர் பிறந்த இடத்தை 22 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம காமாட்சியாக நம்முடைய குருநாதர் சென்று அந்த இடத்தை பார்த்து மண்டியிட்டு வணங்கி அங்காளபரமேஸ்வரர் வந்து சொன்னார், மாணிக்கவாசகர் கோயில் பாலடைந்து இருக்கிறது, அந்த கோவில் திருப்பணியை நம்ம மனசு சார்பில் செய்யணும் அப்படின்னா நீ கூறிலிருந்து அருள் செய்ய வேண்டும் என்று அன்னை பராசக்தியிடத்தில் வேண்டுதல் செய்தார். அந்த வேண்டுதலோடு 2005 20 வருஷத்துக்கு முன்னாடி பல கோடி செலவில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அவர் என்னைக்கு அவருக்காக பார்க்கவே இல்லை. நம்ம சாமி இருக்காருல 2005 2-3 கோடி செலவு செலவாயிருக்கு. எனக்கு கூட தெரியும். நம்ம சபையை கேட்டேன், அங்கேயே சாமி சங்கரிப்பு செய்தார். அன்னைக்கே இருக்கிற இடமெல்லாம் வாங்கி போட்டிருந்தா எவ்வளோ வேலையாக இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவகேஸ்வர சாமி சொன்னால் ஒரு ஸ்கூல் கட்டுங்க, ஒரு காலேஜ் கட்டுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொன்னோம். அவர் சொன்னார்
உன்னுடைய வேலையை பார்க்கல. என்னமா சாமிக்கு வந்து அகை சொன்னாலும் கொடுங்க. அவர் தெரியும் என்ன பண்ணணும் சொல்லுவார். நான் கட்டுறேன், நீ கொடுக்குறியா கேட்பார். நீ எனக்கு கொடுக்கலக்கா, நானும் உனக்கு கொடுக்குறேன். எழுதி வச்சுன்ற ஃபர்ஸ்ட் எழுதிப்பட்டிருச்சு. நீங்க யாரும் எனக்கு எழுதி கட்டுறேன், நானும் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். நீங்க வாங்க உங்களுக்கு என்ன தெரியும். ஏதாவது கை நீட்டிட்டா அதுக்காக இதே கை நீட்டி வாங்கிட்டு எவ்வளவு பண்ணுங்க, எவ்வளவு பெரிய வாக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ எனக்கு கேட்காது அதே மாதிரி நான் 2 வருஷத்துல கேட்டு பாருங்க. யார் எனக்கு எனக்கு தெரியாது கேட்கவே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன வேணுங்கிறத அந்த ஒரு தாய் சாமி இருக்கும்போது 500 சக்தி மாறி இத்தனை சக்தியை சேர்ந்து என்ன அப்படியே கொண்டு வந்து வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு கைத்தட்டுக்கல. ஒரு தாய் அன்னைக்கு கொடுத்த மாதிரி 500 சக்தி எவ்வளவு பெரிய இல்லாம நடத்த முடியுமா தெரியும். அம்மா வந்தாலும் மந்திராசிரியருடைய மகள் சாமி பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. என்ன நடந்துட்டு இருக்குன்னா எல்லாம் அவளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவன் அதான் முதல் ஆண்டில் பயந்தது. அப்புறம் நான் இத்தனை பேர் எப்படா நம்ம சமாளிக்கிறது, என்னன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு இத்தனை பேர் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அது பயம். அப்புறம் சமாளிக்க முடியாத ஒரு ஆள் யாருன்னா, சமாளிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே என்னுடைய குருநாதர் தான். சமாளிக்கவே முடியாது. என்னன்னா எவ்வளவு பெரிய கலெக்டர் வந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, அங்காள பிரதேசத்திலே வந்தாலும் சரி, அதே பயம். ஒரு தடவை சொல்லி சாமி சொன்னார், நான் போய் அதை கேட்க அவன் சொல்லுது, அதோடு கேட்டால் நான் சொல்லுவேன். சமாளிக்க முடியாத ஒரு ஆள் இருந்தால் அப்போ சிவலிங்கேஸ்வர சாமி என்ன பண்ணாலுமே சமாளிக்க முடியாது. அப்படியேப்பட்ட மகாக்கிலேயே 18 வருஷம் அடி வாங்கி, சித்து வாங்கி, பேச்சு வாங்கி, ஏச்சு வாங்கி வாங்காத ஒன்றும் கிடையாது. அது ஜடாவடி யாகம் நடக்குதுன்னா ஜடாவடிக்கு அடிக்குது. சுற்றி வந்தாலும் அவ்வளோ ஓட்டம் எடுத்தா பின்னாடி நான் கூட முன்னாடி நிற்பார். அத்தகைய மகா சாதாரண, ஏன்னா அவர் இறைவனோடு இருக்கிறவரு. அப்படியாப்பட்ட மகான்கே 18 வருஷம் இருந்து நம்ம சமாளிச்சிருக்கிறதா அப்புறம் நீதியெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி அவரே கொடுக்கும். என்னன்னா சமாளிக்க முடியாத ஒன்று அவர் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் மகான் பக்கத்திலேயே 18 வருஷம் இடைவிடாத நம்ம இருந்திருக்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணணும் அவர் பண்ணிடுவாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு பாட தெரியாது, நல்லா பேச தெரியாது, ஆட தெரியாது, எல்லாமே கோடல் மாடல்தான் இருக்குமே. இதையெல்லாம் அவர் மாதிரி பண்ண முடியாது, எப்படிதான் பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாமல் சொன்னா கேட்கணுமா இல்லையா? அவர் நடந்து வந்தாலே எல்லாம் பயந்துக்கு நடிக்கு ஓடு ஆடு. என்னமா அங்க சாமிக்கார் வருதுன்னா இங்க நாங்கள ஓடி வரும். அது சாமி அங்க வர்றாரு, இங்க தாய்மாரெல்லாம் அது வேற ரகம். எனக்கு எல்லாமே தாயா வந்தாச்சு. என்னமா எனக்கு தாய் சொல்லும் போது மகனை பார்த்து பக்கத்துல தான் இருக்க முடியும், தூரத்துல முடியாது. என்னுடைய குருநாதர் இருக்கிறாரு. இப்போ அத்தனை மகனாலே நம்ம சமாளித்து இவ்வளவு ஒழிச்சிருக்கும் பொழுது மீறி எல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி அம்பாள் கொடுப்பார் என்று அந்த முதலாம் வருட ஆண்டு குண்டம் திருவிழாவில் உட்கார்ந்து கண்ணீர் மூலம் நான் அழுகை கண்ணீரே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணீர் இருந்தால் தான் கண்ணீர் வருது, தண்ணீரே இல்லை உடம்புல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் இனி அழுகுன்னா தண்ணி கொடுத்துட்டு அவர் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இல்லை, அப்போ சொல்கிறேன், இப்போ வந்துச்சு கண்ணீர் இருந்தால். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன கொடுத்துன்னா அம்பாள் சாமியே சொன்னார். என்ன சொன்னார்னா, கண்ணில் தண்ணீர் வருவதை நான் காணக்கூடாது, அதுக்காக பள்ளம் கடிச்சிட்டு மனசு ரொம்ப இருக்கு. ஏன்னா நமக்கு வழி நடத்திட்டு பக்கத்திலேயே கை பிடிச்சு போனது இங்கிருந்து காசுக்கு போகணும்னு யாருக்கு டிக்கெட் போடுறதுலையோ ஆனந்த பாரதிக்கு ரெடியாக இருக்கணும். இல்லைம்மா எங்கே போனாலும் சரி அந்த அளவுக்கு கை பிடித்தா கூட்டிட்டு இறங்கும்போது ஒரு மகனை அப்பா கூட்டிட்டு போகிற மாதிரி சாமி இல்லாமல் நான் டெல்லிக்கு பிரதமர் டிரைவிஸ்னாக போகிறப்ப கீழே இறங்க முடியுமா? டெல்லியில் ஒரே அழுகாத்து ஏர்போர்ட் இருக்கிறவங்களே என்னை பார்த்துட்டு இதே ரூபத்தில் தான் போகிறேன். அழுகை பார்த்து அவங்க கேட்குறாங்க, ஹிந்தியில வந்து ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொரு காலகட்டமாக அவர் உணர்ச்சி செயல்படுத்தி இந்த அளவிற்கு சரியாக நெறியாக இந்த அளவிற்கு கொண்டு சென்றது யார் என்று சொன்னால் நம்முடைய குருநாதன் அன்னை அங்காள பரமேஸ்வரி. அப்படி அன்னையுடைய திருவருளாலே எல்லா வளங்களும் எல்லோரும் பெற வேண்டும் என்று
ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க பாடுறது சாப்பிட்டா 4 மணி நேரம்
காணாம போயிடும். ஆனா நீங்க சொல்ற ஒவ்வொரு பாடலையும் மந்திரம் எத்தனை யுகமாக பின்னாடியே வரும். அறிவு இருக்குது உடம்பு அழிந்துடும். ஆனால் ஞானம் அறிவு அறியாது கூடவே வரும். அது மாதிரி தாய்மார்கள் அம்மாமார்கள் கொஞ்சம் பாடுங்கள். இந்த பாடுகள்லாம் நமக்கும் வரும், நாட்டுக்கும் வரும். இன்னொரு காமராஜ் முடிஞ்சது நினைக்கிறேன். ஆனால் பசு இருக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட அதிகம். அதனால் 51 பொங்கல் தக்காளி சாதம் அது இது வச்சுருக்கோம் சொன்னார். எனக்கு வந்து 4 மூட்டை தான் போறேன்னு சொன்னார். நம்முடைய பொறுப்பாளர் தலைவர் முருகேசனார் அவங்கெல்லாம் கடைசியில் 6 மூட்டை போட்டு 7ஆவது மூட்டை ரெடி ஆகிட்டு திருப்பி 2 மூட்டைக்கு அது போட்டு எத்தனை வந்தாலும் போட்டு உத்தரவாயிருக்காங்க. என்னன்னா அது மூட்டையோ அதெல்லாம் அப்புறம். ஆனால் ஏன் இப்போ சொல்றேன்னா மத்திய காலத்துலாம் சொல்றேன். ஆனால் அருள் பசி இது என்னமா அது அன்னதான பசி, இது அருள் பசி. இந்த அருள் பசியை பெற்றுக்கொண்டேனால் எத்தனை காலமானாலும் கூடவே நாக்கில் மந்திரம் சொல்றது என்னென்னலாம் பேசும். இன்னைக்கு மந்திரம் சொல்றதுக்கு வாய்ப்பு எனக்கு படாத பாடு. நான் தூங்கி எடுத்துட்டு நாளாச்சு. இருந்தாலும் ஒரு அம்மா சொல்லிச்சு உட்காந்து அது உட்கார வச்சு, ஒரு அம்மா சொல்லிச்சா 51 அம்மா சொல்லிச்சான்னு தெரியும். கஸ்தூரி அம்மா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்க. கடைசியில அந்த அம்மா எஸ்கேப் ஆகிக்கலாம், எதையும் போடலையாம இங்கே அமர வைத்திருக்கு. அது அம்மா ரூபத்தில் சொல்லியிருக்கு. என்னமா கடவுள் வந்து பெருமானி வந்து தம்பி சரியில்லைடா இப்படி போன்னு சொன்னா நான் கேட்பேன். கை தூக்குறாள் சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படிங்கிறனால கை தூக்குறேன். பார்த்து யாருமே கை தூக்கு. பெருமானி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கங்கனை கட்டிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் அம்மா அப்பா சொல்றது கேட்பா அப்படிங்கிற குழந்தைகளை கை தூக்கும். எங்கள் அம்மா அப்பா கோடு போட்டா தாண்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 12 பேர் 18 55 பேர் அம்மா அப்பா சொல்லி கேட்கிற குழந்தையா. யாரெல்லாம் எங்கள் அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, குரு சொன்னாலும் சரி, தெய்வமும் வந்து சொன்னாலும் சரி, நான் கேட்கறதா இல்லை கண்ணை நிறுத்திட்டு அப்படிங்கிறால கேட்கணும். அதுக்கு வந்து பரவாயில்ல. என்ன பாருங்க என்ன நடந்திருக்குன்னா அம்மா அப்பா கேட்கிற குழந்தைக்கு என்னென்னலாம் கிடைக்கும். தங்க பேசி கிடைக்குமா, தங்க தட்டி வைரம் வைரம் முத்து நவரத்தி கேட்கிற குழந்தை இங்கே நினைச்சுக்காது. இன்னொரு இடம் இருக்கு, நம்ம கொண்டு போறது ஒரு பாவம், இன்னொன்று புண்ணியம். வேற நம்ம கூட எதுவும் வராது. காடி வராது, பட்டு சேலை வராது, நகை வராது, வீட்டுக்காரர்கள் கூட வர முடியாது. ஆனால் வீட்டுக்காரர் வர வேண்டும் ஒரு அம்மா வராது பாடு. வீட்டுக்காரர் போனாலும் பிடிச்சிருந்தோம், போனாலும் பிடிச்சிருந்தோம் எவ்வளோ புரியல. அதை தாய் நீட்டா வெளியே சாதிக்கிறது, அதை சூழ்நிலை சக்தியே சொல்லு கூட சக்திய கண்ணு பார்க்கறதெல்லாம் சக்தி மட்டும்தான் தெரியும். அப்படி சக்தி நேரத்தில் இன்றைக்கு சக்தியாக நம்ம எல்லோருக்கும் மழை வருது, அப்புறம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் அடிக்க மாட்டேன். ரெண்டையும் பண்ணி 10:30 மணிக்கு நம்ம 9 மணிக்கு புத்தகம் சூரியனுக்கு நினைச்சா 10:30 மணிக்கு இறங்கி இருக்குது. மேலே சூரியனை காணும், மேலே சூரியன் கீழே நெருப்பம் எப்படி இருக்கும். எல்லாம் பாருங்க 2வது குழந்தை எல்லாமே இறங்கி ஓடி விடுபடு அன்னை பராசக்தி அருளை பெற்றால். நம்ம சபையோடு சொன்னால் சாமி குட்டி குட்டி பையன்கள் இருக்கிறாங்க, இறங்குறாங்க. என்ன சாமி நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னேன் அம்மா சொல்லிட்டு இவனை பார்த்தா எனக்கு அவர் சொன்னது போனது அது வரைக்கும் பயம் இல்லை. காதில் பார்த்தது எனக்கே பயம் ஆயிடுச்சு. பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். திரும்பி பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்கிறேன். ஒருத்தர் அவனை இறக்கலையும் அவன் போன் சொல்லலைன்னா அவன் அவ்வளோதான். இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு என்ன வருஷத்துக்குலாம் இந்த தம்பி ரெடியா இருக்கிறாரு, சீக்கிரம் இறங்குன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, மற்ற பிரச்சனை அப்படிங்கிறது போகிறது. இதெல்லாம் ஒரு வருஷம் நம்ம கூட பயணிக்கிறது. ஒரு வருஷத்துக்கு நினைச்சிட்டு இருப்பான். சாமியார் பாரு நம்ம இறக்கணும் பண்ணிட்டான், நீ என்னதான் பண்றது. என்னது நம்ம இறங்குறது எவ்வளோ காசு கட்டி இருந்து முடிச்சுமே இறங்கினாலும் சொல்லிவிட்டாங்க மகராசன் என்ன பண்றதுன்னு ஓடிட்டே. நம்ம வந்து சொல்லாது இருந்தாலும் அந்த மனசுக்கு புறப்பட்டு மாதிரி எதை வேணாலும் நினைக்கும். அது மாதிரி எல்லாம் வந்து எழுதி அன்னை பராசக்தி ஏற்றுக்கொண்டு அத்தனை நேரத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டார். மழை வந்துச்சு, வழுக்கு என்னமா நடந்து வந்தாலும் வலிக்குது, இங்கேயும் வலிக்குது, ஒவ்வொன்றுக்கு அதுலேயும் கூட நெருப்பு அணையிலே கீழே விழுந்து வந்தாலும் அத்தனை பராசக்தி தன் குழந்தைகளை வரமேறி கேட்போம் கரமேறி பிடிக்கக்கூடிய பராசக்தி நம்முடைய முக்கால பரமேஸ்வரி. அவன் வார்த்தையே ஒன்றுதான், கவலைப்படாது கைவிட மாட்டேன், சிரமத்தை நான் நீக்கிக் கொள்கிறேன், எப்போ என்னை நம்புவதற்கு மட்டும். என்னவா ஒரே மனதா ஏன்னா மதுராசிலேயே 30 வருஷம் வந்துட்டு அதே மாதிரி 40 வருஷம் வராது. எல்லாமே 40 30 நம்ம கேட்குற ஒருத்தர்
நான் கேட்பேன், எப்படிங்க அது மரத்தை நடத்துறீங்க, இத்தனை கட்டி வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சு இது பண்றதுக்கு என்ன பாடு இருக்குன்னு என்னவா வந்து அம்மா சொல்லிச்சு, பிரபாமா சொல்லிச்சு, ஜெகஜோதியா இருக்குன்னு சொன்னேன். இது நடத்துறதுக்குள்ள என்ன பாருங்க, அதே என்னப்பா என்னவா படாத பாடு, நெத்தி வேறு நிலத்துல செய்யாலும் முடியாது. என்னவா ஒரு கம்பெனி நடத்தணும்னா இன்னைக்கு இவ்வளவு ப்ரொடக்ஷன் இவ்வளவு வரும்னு சொல்லலாம். இது பேர் ஆசிரமம். என்னவா ஆசிரமம். ஆனால் எந்த சிரமங்களாலும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னவா நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவகேசன் ஒரு குழந்தை நடத்துமா, பிரமா சொல்லிச்சு இந்த குருவி தலையில என்ன வைப்பாங்கன்னா, குருவி தலையில வைப்பாங்க. பழமை தலையில பழங்காய் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அது மாதிரி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சுமையும் அன்னைக்கு இருந்துச்சு. அதெல்லாம் அவர் பார்த்து கொண்ட காரணத்தால் ஒன்றும் தெரியல. மகானுடைய திருவள்ளாறு இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் யாரும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகிய நண்பர்கள் எல்லோருக்கும் நிறைய ஒருவர் கிடைக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய அம்மையார் மலேசியாவுக்கு இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா எல்லா நாட்டுக்கும் வந்திருக்கிறார். எல்லாரும் எதற்கு வந்தாலும் கேட்டுக்கோங்க, இந்த விழாவை பார்க்குறது. ஒரு வாரம் இருக்கிறாங்க, ஸ்டே பண்ணி பக்கத்தில் தங்கி 28ஆம் தேதி முடிச்சு 30ஆம் தேதி எல்லாருமே ஃப்ளைட். இந்த ஒரு வாரம் விழா மரணம் பார்க்கணும், இதெல்லாம் இன்னும் நம்ம கிடைக்கல. அவங்க ஊர் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி எங்கள் ஊரில் விழா நாங்கள் பார்த்ததே கிடையாது, அத்தனையும் நடக்குது அங்கே பராசக்தி. அதெல்லாம் நாங்கள் பார்ப்பது நாங்கள் நினைச்சிருக்கோம், ஆனால் பார்த்தது இத்தனையும் வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கு. அண்ணாங்கள் அவங்க யார் தெரியுமா, அந்த 4 பேர் இந்தோனேஷியா நாட்டில் 500 கோயில் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு கோயில் 2 கோயில் படாத பாரு, எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறாங்க. 500 கோயில். அவங்க நம்ம சாமியை மகனாக தத்தெடுத்துட்டாங்க. தத்தெடுத்து சாமியை மகனாக பார்த்தால் வருஷம் சாமி எங்கே விழா பண்ணாலும் ஒரு இடத்துக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அவர்கள் அத்தனை பேர் இங்கே வந்து இந்த விழாவை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய அம்மையார் 18 ஆண்டுகால் நம்முடைய சாமியினுடைய அன்பை பெற்று வர முடியாது இருந்துச்சு. என்றைக்கு இங்கு வந்து நம்ம சாமியை அம்பாவை பார்த்தார்களோ அன்று முதல் தனியே அர்ப்பணிச்சுட்டாங்க. இல்லைமா குடும்பம் செய்து இருந்தாலும் மிகப்பெரிய தைரியம். இல்லைமா அவங்க பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து மரத்தில் இருக்கிற சாப்பாடு அது கஞ்சியும் போலும். அதுதான் ஒரு சின்ன ரூமில் தங்கிட்டு வெளியே போனால் 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்கக்கூடிய ஆள். ஒரு சின்ன குடிக்கிற சாலை இந்த மாதிரி ஏற்றுக்கொண்டால் எதுவும் சுலபம் தான். எப்படி ஏற்றாங்க என்று சொன்னால் 51 சாமியும் குருநாதரும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள். அவரை பிடித்த காரணத்தால் இதுதான் வர முடியும். நம்ம இருக்கிறதே வர முடியுமா, கடல் கடந்து வர முடியுமா? அப்போ அது வர வைப்பது ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய திருவள்ளு. அந்த வகையில் நம்முடைய அம்மையார் அவர்கள் 30 நாள் விரதம் இருந்து இதுக்கு முன்னாடி அவங்க போன திருவிழாவுக்கு வந்தாங்க. ஏதோ ஃபஸ்ட் முறை பார்த்தாங்க. அது பார்த்ததில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றமாகி இந்த திருவிழா முடிகிறது 1ஆம் தேதி மண்டல சிகிச்சையிலிருந்து 30ஆம் தேதி முடிகிற வரைக்கும் விரதம் இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு அவர்கள் மனதாக உள்ளதாக மலேசியாவிலிருந்து ஒருத்தர் வந்து இங்கே கங்கணம் கட்டியிருக்கிறது எவ்வளோ பெரிய பார்ப்போம். நம்ம இருக்காங்க 17ஆம் தேதி இல்லை பூச்சி வலிச்சு ரெடி பண்ணிடலாம் நினைச்சா 2 நாள் வேலை இருந்துச்சாங்க. 19ஆம் தேதி வாரம் தான் வந்தாங்க. அம்மாவை கேட்டு பார்த்து 19 தான் வந்தாங்க. ஆனால் எங்கேயோ இருந்து 30 நாள் இந்த கோவிலுக்காக நான் இருக்கிறேன் என்று வருவது அந்த அம்மா கொடுத்திருக்கிறார், வர முடியும். அத்தகைய சக்தியை எல்லோருக்கும் அங்கே அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உள்ள அலங்காரமாயிடுச்சுன்னா சொல்லுங்க, பூஜை பண்ணலாம். இல்லாமல் இளைஞரை குருவன் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். வாணி கலைவாணி அருள்வாணி, வாணி கலைவாணி அருள்வாணி, வாணி கலைவாணி அருள்வாணி, வாணி கலைவாணி அருள்வாணி.
திருநீர் வச்சோம்னா எல்லாமே கிடைக்கும். திருநீர் விட்டா அத்தனையும் கிடைக்கும். அந்த அளவுக்கு விபூதி பிரசாரம் ஐஸ்வர்யம் தெரியுது. அதான் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லதை தினத்தோறும் சொல்லி கொடுக்க வேண்டும். நல்லா பாருங்க, குழந்தைகளுக்கு தினமும் சொல்லணும். 5 வயசுக்கு வந்து 6 வயசுக்கு வந்து சொல்ற மாதிரி 10 வயசு 20 வயசு ஆனாலும் அந்த குழந்தைக்கு நம்ம தினமும் எதையாவது சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தடமாறியது இடமாறியது கால சூழ்நிலை நம்ம நினைக்கலாம். ஐயோ அந்த அளவுக்கு அதனால பார்த்தா பண்ண வேண்டியது. அடுத்த சிறப்புமிக்க நம்முடைய குருவர்களோடு சிறுவர்களோடு சீரோடு சிறப்போடு நம்முடைய ஆதின அடியார் பெருமக்கள், ஆதின சீரர்கள், அடங்காவலர்கள், மகளிர் மன்றத்துடன் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைத்து ஒரு கையில யோசனை விடாது, 2 கை கடவுள் பாருங்க. நம்ம கை எல்லாம் வலதுகை எடுத்துக்கொள்ளுங்க. வலதுகை எத்தனை விரல் இருக்கு பாருங்க. 5 விரல் இருக்கு. 5 விரல் நமக்கு தெரியுதா? யாருக்கு தெரியல? தெரியும். வலதுகை விரல் 5 தெரியுது. முன்னாடி இருக்குது, அதே பின்பக்கம் தெரியுது. பக்கத்தில் இருக்கிறவங்க முகமெல்லாம் பார்த்தாலே தெரியும். உண்மையா பார்த்தாலே தெரியும். ஆனால் நம்ம முகத்தை நம்ம பார்க்க முடியுமா? பாருங்க, இப்போ புரியுது. கடவுள் பாருங்க, பக்கத்தில் இருக்கிறாரு என்னடா பண்ண வைக்கும். நமக்கு பண்ணுவதற்கு ஏதாவது துணை தேவைப்படுது. கரெக்டா? ஏதாவது பார்க்க கண்ணாடி முன்னாடி போனாதான் தெரியும், இல்லைன்னா முடியாது. ஆனால் மற்றவர்களை நாம் பார்ப்பதற்கு எதுவுமே தேவை. இன்னொரு 10 நிமிஷத்துல வழிபாடு ஆயிடும் என்று நம்முடைய ஐயா சொல்லியிருக்கிறார். வசிச்சுதான் கண்டிப்பா எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஒன்றும் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனால் அன்னை பராசக்திக்கு அக்னியத்தில் நடைபெற்று நிறைவாக அலங்கார வழிபாடு நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 10 மணிக்கு வழிபாடு நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் என்னெல்லாம் வேண்டினீங்களோ அது எல்லாம் சொல்லியிருக்கோங்க. அக்னியிலிருந்து அன்னையை குளிர வைத்து மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம், அந்த குளிர்ந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்கிறோமோ மழையும் வந்து குளிர வச்சிருக்கு. அன்னையும் அக்னியம் செய்து குளிர்ந்திருக்கிறார். அந்த குளிர்ந்த நேரத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். எங்கே எங்களுக்கு தெரியாது, ஆனால் இங்கே கண்டிப்பாக அது கண்கூட நடக்கும். அத்தகைய அருள் சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து நம்முடைய அம்மையார் அவர்கள் வாழ்த்துறை. எல்லோரும் சக்தியாக இருக்கிறது, அவங்களும் சக்தி. அதனால கஸ்தூரி அம்மா எங்க பாடினாலும் அந்த ரூம்ல பாடுவாங்க, இங்கே அந்த குரல் வளம் தினந்தோறும் நம்ம வேலைக்கு போய் அந்த தொழிலை மேன்மைப்படுத்தும் மாதிரி அவர்கள் தன்னுடைய அந்த குரலை சரியாக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சரிபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஒரே பாடல் அன்னைக்கு மாநிலவாத கட்டி போட்ட மாதிரி நம்ம இருக்கிற அத்தனை மக்களை கற்றுக்கொள்ளும். இந்த அம்மா அம்மையார் சொன்னா கேட்க எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க. மங்கஜம்மாலிருந்து இத்தனை அம்மா ஒரு வாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க அமைதியா இருக்கிறாங்க. எங்கேயோ இருந்து இங்க என்னென்ன வேலை இருக்குது சாமி, என்னென்ன வேலையெல்லாம் கொடுத்துருங்க. குட்டி பிசாசு மாதிரி வேலை கொடுத்தீங்க, அவ்வளோ நம்மளே கொடுத்து அதில் அப்படிதான் கட்டு பண்ணணும். வேலை கொடுக்கல கஸ்தூரியமா ஒரு டீம் அனுப்பிச்சு சாமி எனக்கு என்ன பையனுமா கூட்டணுமா பிரச்சனை அது முடிஞ்சு 5000 இன்னொரு 5000 அது முடிஞ்சு மிட்டாய் பிரச்சனை அது முடிஞ்சு கையில் போடுறது எல்லாம் முடிஞ்சு. நான் கூப்பிட்டு அத்தனை வேலை முடிச்சுட்டு கொடுக்கறதுக்குள்ள முடிக்காது. அம்மையார் ஒரு வேலை கொடுத்து சரி அந்த வேலை செஞ்சுட்டு வந்து ரெஸ்டாரண்ட்லாம் போனா சீட்டுக்காருக்குள்ள அடுத்து என்ன வேலை கேட்கும். வயசு 62. இன்னைக்கு நம்முடைய தமிழ்ச்சொல் அம்மையார் 78 பிறந்தாங்க. என்னமா 77 பிறந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிடைக்கிற மாதிரி மலேசியா நாட்டுக்கு போனப்ப நான் பார்த்தேன். இங்கே நம்ம ஊரில் சாமியெல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணுவோம். அங்கே வர்ற மக்கள் எல்லாரும் கால் வணங்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், சாமியார் இருந்தால் பாவம் போய் பாவம் கொள்வார் பாவம் கழிவார், உங்கள் காலில் வந்துட்டு இருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் அங்கே தமிழர்கள் இருக்கின்ற
லட்சக்கணக்கான பேர் குடும்பத்தினுடைய தீபொழி ஏற்றியோ நம்முடைய அம்மையார் அவர்கள். லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அவர்கள் வறுமைகளை இருக்கும் பொழுது அவர்களே தொழில் கலைக்கு தொழில் கொடுத்து உருவாக இருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு எது வேண்டாம் இன்றைக்கு சரணாகதி இடத்திற்கு என்று சொன்னால் நான் உண்மையா அவர்களை நம்மள கொண்டு முடியும். சாமி தான் அவங்க கேட்பாங்க, சாமி யார் யாரு கேட்பாங்க, சாமியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியேப்பட்ட எப்படி சாமியாரா யாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு அம்மையார் இன்றைக்கு சாமியை கதி விதி கதி மதி என்று சொன்னால் அப்படியே மாற்றி ஒரு சாமி சொன்னால் கோபுரத்துக்குள்ள வர வரைக்கும் இது உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றி இருக்கு சாமி இதெல்லாம் வந்து பாருங்க. சாமி இந்த இடத்துல பாருங்க, நம்ம கோயிலின் தொடங்கி 45 ஆண்டு காலம் ஆச்சு. அன்றைக்கு தொடங்கும் போது அன்னைக்கு புற்று வழிகளில் சாமி காட்சி கொடுத்தார். இன்றைக்கு சரியாக 45ஆம் ஆண்டுல அன்னை பராசக்தி எங்க அம்பாளுக்கு நேராக புற்றுக்கண் வழிகளே தோன்றியிருக்கிறார். சாதாரண மேல்மனையில் சொல்லு அம்பாள் மேல்மனையில் சேர்த்திருக்கிறது ஆதார சக்தியில் இருக்கு. ஈராத சக்திக்கு நான் வருகிறேன் என்ன சொல்லி தெரியுங்களா? எல்லா பக்கம் போய் அழைக்கப்படும். அழைக்கிற நேரம் நான் வருவேன். நடை எப்போ அழைக்கப்படும்? 1 to 4 அந்த நேரம் தான் நான் வருவேன். இதெல்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி வர்ற ஆளு இன்னைக்கு தினமும் இங்கே இருக்கிற மாதிரி பிடிக்கொண்டு இருக்கிறா. ஒரு சக்தி இல்லாமல் 51 சக்தியாக எவ்வளோ பெரிய பாக்கி நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்ற அந்த அறிவு பாக்கி அந்த சராசக்தியுடைய திருவிழாவில் உலக சேவை நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், நிலம் பெற வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். சாமி நிறைய இடத்துக்கு போனால் ஃபஸ்ட் அவருடைய பேச்சு என்னவா இருக்குன்னா, நீ தேவாரம் படி, திருவாசகம் படி, அதையப்படி, இதையப்படி, ஹிந்தி படி, இங்கிலீஷ் படி எதுவும் சொல்ல மாட்டார். நல்ல மனிதையாக இருக்கு, நல்ல கணவனாக இருக்கு, நல்ல பிள்ளைகளாக இருக்கு, அம்மா அப்பாவை சொல்றது கேட்குற மாதிரி இருக்கு, தாத்தா பாட்டி சொல்றது கேட்குற மாதிரி இருக்கு, பெரியவங்க சொல்றது கேளுங்க. இதுதான் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வேற எதையும் நீ பழி புரியும் சொல்ல மாட்டேன். இது மட்டும்தான் பார்த்துட்டே கேட்டுக்கிறேன். என்னப்பா சாமி எப்போதுமே குடும்பதானே பேசல. குடும்பம் தானே முக்கியம், குடும்பம் தானே கோவில். என்னவா வீடு தானே கோவில், வீடு தானே கோவில். அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா கிராமம் நல்லா இருக்கு, கிராமம் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கு, ஊர் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கு. எங்க சொல்ல எங்க புள்ளி வைக்கிறார் இந்த குழந்தை தம்பி ஏதோ இங்கே ஒரு ஒழிப்புதல் கோயில ஒரு போட்டியில் வச்சோம். அந்த போட்டியில் ஜெயிச்சு ஒரு பட்டி சொல்லி வாங்கினாரு. வாங்கிட்டு ஒரு நாள் கோயிலுக்கு வாட்டு அப்படின்னு இந்த தம்பிக்கு சொன்னேன். தம்பி அவங்க அம்மா அப்பா வர்றவங்களே இல்லையோ இவன் ஒரே ஒரு இலக்கம் அந்த சாமி இலக்கப்பட்டு வேண்டி போட்டு போனார். அந்த கோயிலுக்கு நான் போய் ஆகணும், என்னை கூட்டிகிட்டு போய் மண்ணில் விடுவேன் சொல்லி மிரட்டி நீ கூட்டிட்டு வந்து சார் ஒரு காரணம் தம்பிங்களா பேர் என்ன ஒரு போட்டி வச்சோம். எல்லாரும் கேள்வி கேட்குற மாதிரி என்ன கேட்கும்போது தம்பி சொல்லி ஜெயிச்சுட்டு அந்த ப்ரைஸ் கொடுத்து தம்பியோட கோயிலுக்கு வாப்பா சொல்லிட்டு வந்துருக்கீங்க எப்படியா வரணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா பிடிச்சி மிரட்டி விருத்தி பிடிச்சி இல்லாமல் அதான் ஒரு குழந்தை இருக்குது, தெய்வ ரூபானா குழந்தையும் தெய்வமும் வந்து. அதனால் நம்முடைய இந்த குண்டம்பெரும் திருவிழா மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு இத்தனை பேர் நம்ம எல்லாம் உறுதுணையாக இருக்கும். இந்த விழாவிலே நம்முடைய அம்மையார் தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் அவர்களுடைய சில வாழ்த்துறை நமக்கு எல்லாம் வழங்குகிறார். அப்புறம் பேரையும் கேட்பேன். உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். பிறந்த ஊர் மலேசியா, அங்கேயும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை தவிர்த்து இங்கே நிறைய அன்புகள் நிறையா இருக்குங்க. அது நிதானமான அன்பாகவும் இயற்கை அன்பாகவும் உண்மையான அன்பாகவும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இன்னொன்று இந்த பாசத்தில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன், தலையெல்லாம் ஒத்த கருப்பாக இருக்கும். என்ன போட்டால் உங்களுக்கு இல்லைன்னா தலையெல்லாமே என் ஸ்கூலுக்கு ஒரு 20-25 வயசு கருப்பாக கேட்டீங்கன்னா
நம்ம தலையெல்லாம் அது வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும், இதெல்லாம் தலை மட்டும் கருப்பா இருக்கா இல்லையா? தலைமுடி. ஆனால் மனம் சுத்தமா இருக்குதா? மனதுக்குள் ஏதோ ஒரு பக்கம் ஒரு பிளாக் டாட் சாமி சொல்லுவார். ஒரு வருஷமான பிளாக் டாட் இல்லாமல் செயல் முடிச்சுட்டோம்னா அந்த திருவிழாவே இது 2வது வருஷமும் பூர்த்தியாகும். ரொம்ப சந்தோஷம். காலையில குண்டத்தில் ஒரு சிலர் விழுந்தப்பறம் பதிவு மனசு. ஆனால் அவங்க பயத்தோட ஓடுறதுனால கொஞ்சம் வலிக்கு. கொஞ்சம் இடத்துல நான் நடந்து கண்டுக்கிட்டீங்களா? என்னுடைய அவங்களை கேட்கறவங்க நிச்சயம் உடம்புக்காரி வெளியூர் தாரி எது ஒன்று மனம் பதில் சொல்றது அவ்வளோ. அதனால நான் சொல்லக்கூடாதுன்னு ரெடியாக இல்லை. ஆண்கள் ஓடி முடிந்த கையோட பெண்களை விட்டாங்க. பெண்கள் போயிட்டு இருக்கப்பயே அந்த ஒரு கடைசி தெரியாத அவங்க தான் கடைசி அவங்க போன கையோட போயிட்டு நான் வெளியே எனக்கு வருத்தமோ வருத்தம். என் மக்கள் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, பிடிச்சி ஓடு என்னப்பா என் பக்கத்தில் இல்லைன்னா நீ தான் கேள்விட்டு இருக்கேன், நான் ஓடிட்டு இருக்கேன். பயந்தான் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பயப்படாது, நீங்க நீங்க வெட்டி முடியும். இந்த மனம் இந்தியா முழுக்க தொடர்ந்து வெளியூர் நாடுகளுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போய் சேரணும். சிவலிங்கேஸ்வரருடைய செய்திகள் அவர் செய்த அனைத்து லட்சங்களும் அங்கே போய் சேரணும். மனித நேயம் இருக்கணும். நாம் எல்லாமே ஓடினால் ஆண் பெண் 2 தவிர வேறு எதுவுமே இல்லை. நாமளா பிடித்துக் கொண்டது நம்மளுடைய மதங்கள். அது மாறணும்ன்றது ஒரே குறிக்கோள். அவருக்கு சொல்லாம அந்த செய்தி காட்டியிருக்காரு. நிறைய வீரர்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப சிறப்பானது. ஆரம்பத்தில் வராது எத்தனையோ வாய்ப்புகள் வரப்ப நான் கேட்ட கேள்வி அவங்க வந்தோடனே போயிட்டாங்க, இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து சொல்லுவார், தடவை சொல்லுவார், அம்மா சாமி வந்துருக்காங்க. இந்த சாமி யாரு? சாமியோட ஏன்னா நினைக்க பொய்யான சாமியார்கள் உலகமா இல்லையா? நம்மளோட இருக்காங்களா இல்லையா? பேருக்கு அந்த நம்ம யார் எப்படி சொல்லுங்க, உங்களுடைய அருமையான குட்டி சாமி அவர் எழுதி சாரி அவ்வளோ அவ்வளோ குழந்தை யாருக்கு எப்படி சொல்லுங்க அந்த உலகத்தில் இருக்கிறாரு. அந்த அங்கே தெரியாது. அவரும் அங்கே லிங்கத்துள் அவர் இருக்கார். அவர் படிக்கிறப்ப மாணவர்கள் பேசுறப்ப சொல்லுங்க, அவர் சொன்னதை வச்சு அவருடைய அதை பார்த்ததுல எனக்கு தெரிய வந்துச்சு. வந்து 2வது மாதமே புரிந்து கொண்டு அவருக்குள்ள யார் இருக்காங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சிவலிங்கேஸ்வரர். அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுதுங்கிறத அந்த மதிப்பும் மரியாதையோட ரொம்ப அன்பா காட்டுங்க. ஊழல் கிடையாதுன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். சொல்லுங்க, யாருக்கு கிடைக்கும்? ஒருத்தர் போட்டோம்னா மழை கிடைக்கும், 2வது நம்ம விழுந்து கடி போராட்டலாம். ஆனால் அவர் சொல்லுவேன், எவ்வளோ கொடுத்து வச்சுருந்தீங்க சில விஷயங்களை கடுமையாக கஷ்டத்தோட அவர் புலம்புறப்ப சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மரியாதை ஒரு செல்வாக்கு தேடி கிடைத்தாலும் கிடைக்காது. அழகா தூக்கி கையில பார்த்து பார்த்து செதுக்கி பார்த்து பார்த்து வளர்த்தனால நீ தெய்வமா அப்படின்னு ஒரு பாடல் ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த மாதிரி அழகா பார்த்து பார்த்து செதுக்கி 12 வயசுல வந்த பையன் 18 வயசு இருக்கும், 30 வயசு 32 வயசுக்குள்ள 30 வயசை கையில கொடுத்துருந்தா மிச்சம் இருக்க பையன் என் சாலையை நீ செய்ய முடியல அப்படின்னு கொடுத்துட்டு அழகா அவங்க வேலையை முடிச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கு அந்த 30 நாளும் 31வது ஆண்டு அழகா சிறப்பா இந்த விழாவை கொண்டாடுங்க. அப்பதான் 20-25 வந்தேன், ஜனவரி மாசம் வந்தேன். அப்பயும் அப்படிதான் இந்த விழா வருது வா அப்படின்றப்ப யாரு எந்த சாமின்னு கேட்டுட்டு சரி அதுக்கு மார்க்க கொடுக்க வந்தவங்க சரிங்களா, ஒரு திமிரோடு வந்தேன். அவர் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல வந்தவங்க கஷ்டப்பட்டு வந்தவன். அதனால தான் ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் எனக்கு ரசிக்க தெரியும் அனுபவிச்சதுனால. யார் கஷ்டம்னா முடியும் மனசு அந்த மாதிரி வந்தவ தெரியும். அவருக்கு மார்க்கம் கொடுத்துட்டு போகணும். வந்து பார்த்துட்டு தரைய சொல்லணும். பார்த்த மார்க்கத்தில் அந்த மண்டபம் அவர் சிறப்பாக எல்லாரையும் அங்கீகாரப்படுத்தி மாட்டி வைத்த படங்களும் சித்திரங்களும் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதோடு சேர்த்து அந்த நாள் முடிவெடுத்தேன். இன்னும் என்னுடைய மீதமுள்ள நாட்களை இந்த மனத்திலே கழிக்கணும், செயல்படணும், கீழ்படி மேலே இருக்கணும். உங்களுடைய ஒற்றுமை உங்களோடு சேர்ந்து
தியானம் பண்ணப்பா அதுதான் கேட்பார். பணக்காசு கேட்க மாட்டேன்னு நிறைய கொடுத்துருக்காரு. நிறைய கொடுத்துருக்காரு. இது முட்டாலும் நினைக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் இந்த வார்த்தை இருக்குதுங்களா எவ்வளோ உண்மை. அது மாதிரி நிறைவா இருக்குது. நான் கேட்டுக்கொண்டது எப்போவுமே அங்காளிக்கு ஒரு விஷயம் நீ நிறைய கொடு, நான் இங்கே உள்ள மக்களுக்கும் இந்த மதத்தோட பேரும் அதை தூக்கி நிற்கிறோம். இப்போ யாரும் நான் சொல்லாமலே அவர் ஒரு இடத்துக்கு போய் ஒரு அங்கீகாரம் பண்ணுறது யாருக்கும் கிடைக்காது. இந்த சவுதியில் அதோ தமிழர் இந்தியன் தமிழர் தான் தெரியல அவனால்தான் அவனுக்கு அது சவுதியிலேயே பங்காளிங்க அவங்க பெருமையாக சொல்லுவது. ஆனால் நம்ம ஒருத்தர் பண்டிகையை ஒரு ஒன்றியாக படித்து வெளியில் போய் அயோத்தியில் நல்ல பேர் போட மாட்டோம். யாருக்கு பெருமை சொல்லுங்க, யாருக்கு பெருமை நமக்கு தான். நடந்தா பெருமை அது மாதிரி அவங்க ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவேன். அப்புறம் அந்த காலத்துல ஒரு குரு இருப்பாரு. குருக்கு கீழே நிறைய மாணவர்கள் அவர் கூட இருந்திருக்காங்க. அதுல எல்லா மாணவர்களும் நேரத்துக்கு படிப்பாங்க, எழுதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஒரு மாணவன் மட்டும் எந்த படிப்பு படிக்க மாட்டான். குரு மடத்துல அந்த மாடு ஆடு எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை மட்டும் அவர் பராமரிப்பாரு. இவங்க வந்து பாடம் நடத்துவாரு, அவங்க கேட்டுட்டு மட்டும்தான் இருப்பார். ஒரு நாளும் உட்கார்ந்து பாடம் நடத்த மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் அந்த காலத்து அரசவையில அந்த குருவுக்கு நல்ல அவர் கூப்பிட்டு நல்ல பரிசுகளை எல்லாம் கொடுத்து அவருக்கு நல்ல புகழ் கொடுக்கணுங்கிறதுக்காக அவருக்கு மரியாதை கொடுக்கணும் கூப்பிட்டுருந்தாரு. அந்த காலத்துல எல்லாம் போகணும்னா நடந்து போக முடியல. அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. போய் அந்த நாள் வந்து ஒரு 4 நாள் எல்லாருமே போயாச்சு எல்லாம். ஆனால் அந்த ஒரே ஒரு மாணவன் மட்டும் போகவே இல்லை. அவன் அந்த ஆடு மாடு போக்குறது வடிக்கிறது இதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தான். அப்போ அந்த அரசவையில போய் நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு 4 நாள் இருந்தாச்சு. திருப்பி அரசன் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட பரிவாரங்களோடு உங்களுடைய மதத்திற்கு வருகிறேன், எந்த நாளில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு ஓலை கொடுத்து என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் கிட்ட அங்கே யாரும் கிடையாது, அவனுக்கு படிப்பறிவு இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் ஓலை கொடுத்துருக்கிறாரு. இங்கே குரு வந்து 2 நாள் கழிச்சு தான் போகணும். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் எழுந்திருப்பான். காலையில் மாடு ஆடு போடுறது வேலை, சாமி சொல்றது, சாமி எப்படி பூஜை பண்ணுறாரு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணிட்டு இருப்பான். அப்போ இன்னைக்கு மதியத்துக்குள்ள அரசருங்க அந்த பரிகாரங்களெல்லாம் வரப்போகுது. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அவன் மறுபடியும் அந்த ஆடு இதையாக குடிக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து அங்கிருந்து வரும்போது பார்த்தா என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல, எல்லா வித சாப்பாடும் அவர் ஒரு வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் மணக்குது. அந்த சிஷ்யன் என்ன பண்ணா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. மனம் எங்கே வருது, போனதே எல்லாரும் வந்து பன்னீர் தேன் அதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் வரவேற்பு செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ராஜா இருந்து பரிவாரங்க எல்லாம் இருந்து போயாச்சு. இதில் என்னென்ன குரு இவன் ஒருத்தர் மட்டும் இருந்தா எப்படி இதெல்லாம் பண்ணான். சாப்பாடுலேருந்து எல்லாமே அரசரே பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லிட்டார். அப்ப எல்லாம் முடிச்சுட்டு குரு கேட்கிறார் அவனை கூப்பிட்டு, என்னடா செஞ்ச, எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா நீ பொறுத்தா இருந்து என்ன பண்ண. அப்ப அவர் சொல்றாரு, சாமி நான் எப்பவும் போல ஆடு மாடெல்லாம் கழுவிட்டேன். நீங்க எப்பவும் வந்து விநாயகர் பூஜை பண்ணுவீங்க, விநாயகர் பூஜை பண்ணுவீங்க, நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணுவீங்க, லட்சுமி பூஜை பண்ணுவீங்க, அம்பாளுக்கு பூஜை பண்ணுவீங்க, சிவனுக்கு பூஜை பண்ணுவீங்க. அப்படி நான் எல்லாம் பூஜை பண்ணணும் சொன்னேன். நீங்க எல்லாம் வந்து இப்படி சோடாக்கணும், எல்லாம் சாமி வர்றாரு எல்லாம் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்தாங்க, செஞ்சாங்க, போயிட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க சாமி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாமி அவங்க சாமியான நீங்க சொல்ற மாதிரி வந்து நீங்க வாங்கி கூப்பிட்டீங்களா, அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க, செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால குரு என்னடா சாமி வந்து எனக்கு என்னோட குரு செஞ்சா சொன்னா நான் கேட்பேன்.
எனக்கு குரு மட்டும்தான் தெரியும். சாமியே வந்தாலும் குரு பக்தி தெரியும். ஆக ஒருத்தனுக்கு எந்த கல்வி கட்டுறாங்களோ இல்லையோ, குரு பக்தி ஒன்றுதான் சிறந்த பக்தி. குரு பக்திக்கு இறைவனே இறங்குவார். நானும் அது மாதிரி குரு பக்தினால்தான் ஒவ்வொரு இடமும் போறேன். என்னோட குரு எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரோ அந்த இடத்துல சேர்றதுக்கு இறைவன் அருள் புரிவார். எனக்கு இங்க வரும்போது ஒரு நாள் நான் ஒரு கோயிலுக்கு வரும்போது நம்மளுடைய பஞ்சலிங்கேஸ்வரர் சாமியை பார்த்தேன். எனக்கு எப்பவுமே யாரையா பார்க்கும்போது ஒரு தோணும், எப்பவுமே ஒரு பொன்னாடை போக்கி அவருக்கு ஒரு பதியம் பாடினேன். அவரும் அதில் ஆண்டாரு. என்ன பதியம் பாடுறேன்னு கேட்குறீங்களா? பின்னாலும் தேவருக்கு மேலாய வேதியனை மன்னாய மன்னவருக்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அழிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாயும் பாகனை பெண்ண பேருந்துரையே கண்ணார் கடல் காட்டி நாயேனையா கொண்ட அண்ணாமலையான பாடுதும் காணம்மான பாடுதும் காணம்மானாய். அவர் மிகவும் மனம் மகிழ்ந்து எப்படி இருக்குது, அதாவது குரு பக்தி சிறந்தது. இப்பவும் எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி நான் பொய் சொல்லாம சொல்றேன், உங்களை பார்க்கும்போது எனக்கு முருகனாத்தான் தெரியும். எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க, அவரை பார்க்கும்போது நான் பொய் சொல்லாம சொல்றது. அவரை பார்க்கும்போது பாடுன்னா என்ன பாடுறேன்? அவனிலே பிறந்து மலையினரே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலையே வியந்து குதிரை மணியே புகழ்ந்து அறிவுடமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகராகமங்கள் மிகவரை மோது மந்த திருவடிகளே நினைந்து துதியாமல் நடந்த கடல்வேலா பரமபதமாய செந்தில் முருகனே வந்து பழனிமலை மேல வந்த பெருமாளே பழனிமலை மேல வந்த பெருமாளே முருகனுக்கு குருவின் குருவான முருகனாகத்தான் எனக்கு தெரிவாரு. இப்போ பக்தியில் சிறந்தது குரு பக்தி. அதை சொல்றதுக்கு தான் சொன்னேன். எனக்கு என்னோட குருவார் சாமி சொல்லுவார், குரு இருந்தால் உங்களை முடிச்சு வச்சிருப்பாருமா. ஆனால் இந்த 40 வருஷமா இல்லை. அவரை பார்க்க எப்போ எனக்கு இறைவன் அருள் கொடுத்தாரோ அதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் போல குழு குழு வச்சிருக்கிறார். அதுவே பெரிய விஷயம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் இறைவன் அருளாலும் இந்த 51 சக்தி பீடத்தில் அங்காளியின் அருளாலும் குருவின் அருளாலும் எல்லாருக்கும் கிடைக்க அனுபவிக்கும் சிவா திருச்சிற்றம்பலம். அவர் சொன்னார், எல்லாம் நிறைவாகும்.